அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தூங்கும்போது நமக்கு நிறைய கனவுகள் ஏற்படுகின்றன. இந்த கனவுகள் ஏன் ஏற்படுகின்றன என்ற விளக்கம் நமக்கு பெரும்பாலும் தெரிவது கிடையாது. சில நேரங்களில் இந்த கனவுகளெல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்ற காரணம் கூட நமக்கு புரிவதில்லை. சில கனவுகள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன, சில கனவுகள் நம்மை கவலைக்குள்ளாக்குகின்றன, சில கனவுகள் நம்மை சந்தோஷத்திற்கு கொண்டு செல்கின்றன. இப்படி பலவிதமாக கனவுகள் நமக்கு தோன்றுகிறது. இந்த கனவுகள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கனவுகள் என்பது நம்முடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய சில கற்பனைகள் தான், அர்த்தமும் கிடையாது என்று சில மக்கள் விளங்கியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. கனவுகளுக்கு இஸ்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் 6990வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நுபுவத் முற்று பெற்றது, இனிமேல் நுபுவத் என்பது ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல் முபஷ்ஷிராத், நல்ல செய்திகள் ஏற்படும் என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் நபித்தோழர்கள் கேட்டாங்க, வமல் முபஷ்ஷிராத், நல்ல செய்திகள் தோன்றும் என்று சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அர்ருயா அஸ்ஸாலிஹா, நல்ல கனவுகள், அது மக்களுக்கு நல்ல செய்தி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார்கள். இப்போ நமக்கு தோன்றக்கூடிய கனவுகள் என்பது அது வெறுமனே கற்பனைகள் என்று நாம் விட்டுவிட முடியாது. சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய கனவுகள் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்படக்கூடிய நல்ல செய்தி என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ நமக்கு தோன்றக்கூடிய எல்லா கனவுகளுக்கும் இதே நிலைதானா? சில கனவுகள் எல்லாம் நம்மை பயமுறுத்துகின்றன, சில கனவுகளுக்கு நமக்கு விளக்கமே புரிவதில்லை. அந்த மாதிரியான கனவுகளும் இறைவனால் பெறக்கூடிய நல்ல செய்தியா? அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வி நமக்கு எழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கனவை 3 வகையாக பிரித்து சொன்னார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் 6042வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அர்ருயா ஸலாஸத்துன், கனவு என்பது 3 வகைப்படும். ஃபர்ருயா அஸ்ஸாலிஹா புஷ்ரா மினல்லாஹ், ஒரு வகையான கனவு, அது நல்ல கனவு, அது இறைவனிடமிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி. நம்ம பார்ப்பதற்கும் நம்ம அந்த கனவை அனுபவிப்பதும் மகிழ்ச்சியானதாகவும் மனம் ரசிக்கும்படியாக இருக்கும். அது இறைவனால் வரக்கூடிய நல்ல செய்தியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். 2வது வகையான கனவு தஹ்சீனு மின ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் அல்லது நம்முடைய உள்ளங்களை கவலைப்பட செய்தல், இந்த மாதிரியான கனவுகள். இது 2வது வகை. நம்முடைய உள்ளங்களை கவலையுறச் செய்து பயமுறுத்தி நம்முடைய நிலையை மிக மோசமானதாக நினைக்கும்படியாக வரக்கூடிய கனவுகள். இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள். இந்த கனவை நாம் ஒதுக்கிவிட வேண்டும். இதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. வர்ருயா மிம்மா யுஹத்திசுல் மர்உ நஃப்ஸஹு, 3வது வகையான கனவு, ஒரு மனிதன் தனக்குள்ளாக அவன் நினைக்கிற சில கற்பனைகள், சில விஷயங்கள், இவைகளும் சில நேரங்களில் கனவாக வரும். அந்த கனவுகளுக்கு முழுமையான கருத்தோ தெளிவான விளக்கமோ இருக்காது. இது போன்ற கனவுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த கனவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கு அழகான ஒரு வரி விளக்கம் சொன்னார்கள். ஃபஇன் ரஆ அஹதுக்கும் மா யக்ரஹு, ஒருவர் தான் வெறுக்கக்கூடிய ஒன்றை கனவில் கண்டால் ஃபல் யகும் ஃபல் யுசல்லி வலா யுஹத்திஸ் பிஹா அன்னாஸ், அவர் எழுந்து தன் இறைவனை தொழட்டும், அல்லாஹ்விடத்தில் தொழுது அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆ செய்யட்டும், அதை மக்களிடத்தில் அந்த கனவை பற்றி பேச வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கனவினுடைய விளக்கத்தை புரிந்து அந்த கனவினுடைய விளக்கத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் என்ன என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அதன்படியான நல்ல காரியங்களை அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.